உன்னை பத்தி நல்லா போய் அசிங்கப்படுத்திடுவேன். பரவாயில்லையே, ரொம்ப நல்லா தான் பேசுற. வெரி குட். ஆனா நீ மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துருன்னு நினைக்கிறியா? ஏய், நாம பண்ற பிசினஸ் தான் சாமிநாதனும் பண்றாரு. அவருக்கு வந்து ஆர்டரை நமக்கு மாத்தி தர்றதில்ல, அவருக்கு என்ன லாபம்? இல்ல, வித்தியாசம் தான் தெரியுது. ஒண்ணும் இல்ல, நான் நல்லா எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். பையன் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவன் தான். என்னது எனக்கு தெரிஞ்சவன்? ஆமா. என்னப்பா என் கண்ணிலேயே வரல விட்டு ஆட்டுற? எனக்கு தெரியாதவங்கன்னு இந்த ஊர்ல யாருமே இல்லையேப்பா. யார் அது சொல்லு. நம்ம உங்களுக்கு காவலாவே இருக்கிறவன் தான் வந்து நம்ம 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 மனோஜ் வந்தாங்க. சந்தானம், தெருவில் ஓடுற நாய நடு வீட்டுல வச்சா நாக்க தொங்க போட்டுட்டு அலை. எனக்கு முன்னாடி கைகட்டி வாய்ப்புத்தி வேலை பார்த்த நாய் நீ. என்ன நெஞ்செழுத்தா என் வீட்டு வாசப்படி ஏறி பொண்ணு கட்டிருப்பேன். ஏய், அபிராமி கூட்டிட்டு ஓடி போன போக உன்னை வெட்டி கொண்டு போட்டிருக்கா. அப்படி செய்யாதது ஏன் தப்புடா? செய்யாது. ஏய், உன் மேல எந்த குறைகளடா? என்ன சொல்லு. உங்ககிட்ட உறவு சிட்டம் பாரு, அது என்னோட தப்புடா. என் பொண்ண உங்க வீட்டுல வளர விட்டனே, அது என் தப்பு. போதா குறைக்கு உன் மகனை கூட்டிட்டு வந்து வேலை கொடுத்தம் பாரு, அது அதை விட பெரிய தப்பு. பின்னாடி ஓடுற சாக்கடை வீட்டுக்குள்ள வர பாக்குதா? தெருவில் கிடக்கிற செருப்புக்கு மெத்த கேக்குதா? இல்ல, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் எரிமலை ஆயிடுவேன். இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. போ வெளியே, போடா வெளியே, போடா. சுமாரு போடா. அடிக்கிறானுங்க. நீ எங்க நிக்கிற? போவுள்ள. என்ன நெஞ்சு எழுத்தவனுக்கு செருப்ப கைட்டி அடிச்சிருக்கணும். ப்ளீஸ் கம். சொல்லுங்க சார். மேனேஜர் இருக்காரு. சீதாராம் சார். இங்க வரேம்மா. ஓ, குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். எம்டி வந்துட்டாங்களா? மேடம் வந்துட்டாங்க. உங்களை கேபின்ல வெயிட் பண்ண சொன்னாங்க. ப்ளீஸ் கம். வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். Why hasn't the MD come yet? Usually she'll be here at 10 o'clock. 10 sharp she'll be here. குட் மார்னிங் மார்னிங் மேடம். Good morning, madam. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொன்ன டயத்துக்கு மெட்டீரியல் கிடைச்சிருமா? கண்டிப்பா சொல்றதுக்கு முன்னாடி மெட்டீரியல் கிடைச்சிரும். ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆஹா. குட் மார்னிங் எவரிபடி. Very good morning. Sorry for the late. It's okay. Please. Thank you. Please be seated. Thank you. குடிக்க ஏதாவது? யா, எல்லாமே கிடைச்சது. மிஸ்டர் ராமசாமி தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாரு. ஓகே. He is really a gentleman. ஓகே. இப்போ பேசலாமா? Oh, sure. நாங்க அதுக்காக தான் வந்திருக்கோம். Shall we proceed? I really appreciate your work, Ms. Shyamala. In spite of being so young, you've really done a good job. It's too big. It's group of companies. You're a business tycoon. I really appreciate that. That's a specialty of Shyamala. Great. Yeah, one second. சீதாராமன், கேபினுக்கு வாங்க. எஸ் மேடம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி they are very perfect in business and hope you have good business with them. எஸ் மேடம். சீதாராமன், இவங்களுக்கு எப்போ டெலிவரி பண்ணணும்னு நோட் எடுத்துக்கிட்டீங்களா? பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். வர்க்கர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருங்க. எல்லாம் கரெக்டா இருக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் மேடம். நம்ம ஒர்க்கர்ஸ் பத்தி நமக்கு நல்லா தெரியும். குட். 15 crores project. Balance 50% on delivery கொடுக்க சொல்லிருக்கேன். Nothing to worry about anything. எல்லா விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். Yeah, I fine. hope you're also happy. Okay, let's go. Okay, Ms. Shyamala. Keep up the good work. All Thank the you. best. Thanks for coming. அப்புறம் நானும் Thanks for Sigaran. ஓகே. Yeah. Bye sir. வெல்கம். I think you're happy with the deal, right? Oh, I'm satisfied and highly confident. That's great.
சீதாராமன், எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு அப்புறம் அவ்வளோதான். ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. நீங்க போங்க. ஓகே மேடம். ம். ஜோதி, ஜோதி. ஏய், உனக்கெல்லாம் அறிவில்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனையா? இல்ல ஏய், just shut up. இல்ல நடந்து போறீங்க. Just shut up. கார் இருக்கு, நான் டிராப் பண்றேன். தேவையில்ல நீ உன் காரும். உன் முகத்துல காரி துப்புனேன்னா பாக்குறவங்க எல்லாம் என்னதான் அசிங்கமா நினைப்பாங்க. நீ எல்லாம் ஒரு டாக்டர், டாக்டர் அரவிந்தா. சீ, இப்படி ஒரு புனிதமான பேரு உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன யாராவது பார்த்தாங்கன்னா என்னதான் தப்பா நினைப்பாங்க. ஏன்னா பாக்குறவங்களுக்கெல்லாம் நீ பண்ற ஃப்ராடுத்தன எதுவுமே தெரியாதுல்ல. ஏய், இங்க பாரு, இனிமே மரியாதையா டாக்டர் அரவிந்தன்னு கூப்பிடுற மாதிரி நடந்துக்க. அப்படி இல்லனா நீ இருக்கிற இடத்துல உன்னை பத்தி நல்லா போய் அசிங்கப்படுத்திடுவேன். பரவாயில்லையே, ரொம்ப நல்லா தான் பேசுற. வெரி குட். ஆனா நீ மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துருன்னு நினைக்கிறியா? ஏய், நான் பண்ண தப்புக்கெல்லாம் என் புருஷனோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பேன். அவரும் என்ன மன்னிச்சு ஏத்துப்பாரு. ஓகே ஓகே. ஆனா நீ இருக்கிற இடத்துல நீ பண்ற இந்த கன்றாவி எல்லாம் போய் சொன்னா உன்னை தெரு தெருவா அலைய விட்டுருவாங்க. ஜாக்கிரதை. ஏய், இது பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல நீ என்ன டார்ச்சர் பண்ண, பி கேர்ஃபுல். ஜோதி, சீ. குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். காலையில வந்து அந்த மும்பை பார்ட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெரி சாஃப்ட் அண்ட் வெரி வெரி நைஸ் பீப்புள் மேடம். ம். நாளைக்கு உங்க அட்வான்ஸ் பே பண்ண வராங்க. ஓகே. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. நானும் சீக்கிரமா வந்துடுறேன். நம்ம ஃபேக்டரியை அவங்களுக்கு சுத்தி காட்டணும். கட்டாயம் மேடம். நாளைக்கு காலையில நான் 7:30 வந்துடுறேன். ம். மேடம், ம்? இந்த ஆர்டர் யார் மூலமா கிடைச்சது? மும்பை பார்ட்டியோட மூணாவதா ஒருத்தர் வந்தாரே, மிஸ்டர் வசீகரன். அவர்தான். அவர்தான்னு சொல்றதை விட அவங்க அப்பா சாமிநாதன் தான் இதுக்கு முழுக்க காரணம். மேடம், அவங்க 2 பேரும் நம்ம கம்பெனி பார்ட்னர்ஷிப்புக்கு தான் ட்ரை பண்ணாங்க இல்லையா மேடம்? உண்மைதான். கேட்டாங்க, நான் மறுத்துட்டேன். தட்ஸ் ஆல். இன்னொரு சந்தேகம் மேடம். ம். நாம பண்ற பிசினஸை தான் சாமிநாதனும் பண்றாரு. அவருக்கு வந்த ஆர்டரை நமக்கு மாத்தி தர்றதில்ல, அவருக்கு என்ன லாபம்? மும்பை பார்ட்டி கேட்ட ப்ராடக்டோட ரா மெட்டீரியல்ஸ் அட் பிரசன்ட் அவங்க கிட்ட இல்லையா? அதனாலதான் அந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன சீதாராமன், கம் ஆன், என்ன சொல்ல வரீங்க? ஏன் தயங்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருக்கா?
என்ன இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. சந்தேகம் மும்பை பார்ட்டி மேல இல்ல மேடம். ஆனா அந்த வசீகரன் அவர் மேல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இந்தியாவிலேயே நம்ம கம்பெனி மாதிரி நம்ம விட சிறந்த கம்பெனிகள் நிறைய இருக்கும்போது மிஸ்டர் வசீகரனும் அவர் அப்பா சாமிநாதனும் அவங்களுக்கு வந்த இந்த ஆர்டரை மற்றவங்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம கம்பெனிக்கு மாத்திரம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன லாபம்? அவங்க எந்தவித கமிஷனும் எதிர்பார்க்கல. அதனாலதான் மேடம். ஏ சீதாராமன், இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சதுனால நீங்க பொறாமைப்படுறீங்களா? நோ 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 ஏதோ எனக்கு தோணிச்சு அதான் கேட்டேன் மேடம். சீதாராமன், எந்த நோக்கத்துக்காக இந்த ஆர்டரை வாங்கி தந்தாங்களோன்னு யோசிக்கிறத விட நமக்கு 15 crores பிசினஸ் கிடைச்சிருக்கே அதுக்கு சந்தோஷப்படுறத விட்டுட்டு அது மேடம் அது இங்க பாருங்க, நீங்க மறந்துடாதீங்க. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எஸ் மேடம். நீங்க போலாம். தேங்க்யூ. சீதாராமன் சொன்னதையும் கொஞ்சம் யோசிச்சுதான் பார்க்கணும். சிஸ்டர், டாக்டர் அரவிந்தன் எப்போ வருவாருங்க? வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ டாக்டர். ஹலோ தமிழ், எப்போ வந்தீங்க? இப்போதான். என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, வைஃப் வரல? இல்லை, அவள் வீட்டில் இருக்கா. நான் நேராக காலேஜ்லேருந்து வரேன். ஓ, எனி ப்ராப்ளம்? கொஞ்சம் படபடங்குது, ரொம்ப அன்ஈஸியாக இருக்கு. அப்படியா? வாங்க வாங்க உட்காருங்க. மூச்சு இழுத்து விடுங்க. திரும்ப மூச்சு இழுத்து விடுங்க. நத்திங், உங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை. காலேஜில் கொஞ்சம் டென்ஷனாக இருந்திருப்பீங்க போல் இருக்கு. அதனால தான் அந்த படபடப்பு. கொஞ்சம் அலைச்சல் தான். ஓகே, நான் ஒரு மெடிசன் எழுதி தரேன். அது 2 days போடுங்க. சரி சரியா? வேற ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்கள் ஒய்ஃப் இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா தானே இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா புரியல. இல்லை, உங்கள் ஒய்ஃபை வேற ஒரு நர்சிங் ஹோமில் நான் பார்த்தேன். அங்கே இருக்கிற டாக்டர் என்னோட ஃப்ரெண்டு. ஆனால் உங்கள் ஒய்ஃப் என்ன பார்க்கல. அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட போய் விசாரித்தேன். அப்போது அவர் சொன்னார் உங்கள் ஒய்ஃப் கன்சீவாக இருக்கிறதா சொன்னார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கும் இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தானே? என்ன நீங்கள் முழிக்கிறது பார்த்தா இந்த விஷயமே உங்களுக்கு தெரியாது போல் இருக்கு. இல்லை, அது இப்போவே நான் உங்களோட வந்து செக் பண்ணி ரிசல்ட் என்னன்னு சொல்லிடுவேன். ஆனால் அது நல்லா இருக்காதுல்ல. ஏற்கனவே ஒரு டாக்டர் செக் பண்ணி சொன்னதை நானும் வந்து செக் பண்ணி சொன்னால் அது அந்த டாக்டர் அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? ஐயோ, அது இல்லை டாக்டர். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை ஸ்வீட்டோட வந்து சந்திக்கிறேன். ஓகே ஓகே டாக்டர், நீங்கள் அவசியம் என் வீட்டுக்கு வரணும். ஸ்வீட் என்ன விருந்தே வச்சிடுறேன். அப்போ நான் கிளம்புறேன். உடம்ப பார்த்துக்கோங்க. டேப்லெட் கண்டிப்பாக. ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பை. See you. ஜோதி, உன் புருஷனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சல, தெரிய வச்சுட்டேன். இனிமே தான் இருக்கும். ஜோதி, ஜோதி வரேங்க. என்ன விஷயம்? வாயேங்க. நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வாங்க.
என்ன ஏய் என்னங்க என்ன என்னமோ வித்தியாசமா பாக்குறீங்க? ஆமா, இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா தான் தெரியற. ஹலோ, அத நீங்க என்ன பார்த்து சொல்லணும். பை த வே, நான் ஒன்னும் வித்தியாசமா தெரியல. நான் எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். இல்ல இல்ல, உன் முகத்துல ஏதோ பிரகாசம் தெரியுது. ரொம்ப வித்தியாசமா இருக்க. அதெல்லாம் எதுவும் இல்ல தமிழ். ஆ, 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 இல்ல, வித்தியாசமா தான் தெரியற. ஒண்ணும் இல்ல, நான் நல்லா எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். சரி, நான் சீரியஸா ஒரு விஷயம் கேக்குறேன். நீ குளிச்சு எத்தனை மாசம் ஆச்சு? என்னங்க என்ன நீங்க? நான் தினமும் 2 வேளை குளிப்பேன். உங்களுக்கு தெரியாதா? என்ன கேள்வி இது? ஐயோ, நான் அதை பத்தி கேட்கல. நீ மாசம் மாசம் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவே, அந்த குளியல கேட்டேன். ஆ, அதுவா? கேக்குறேன்ல, சொல்லு. 3 மாசம். அப்போ 3 மாசம் நீ குளிக்கல. ஏன் என்கிட்ட இத்தனை நாளா சொல்லல? என்னங்க புதுசா இருந்தா சொல்லலாம். இது எப்போ நடக்கிற விஷயம்தான். நீ என்ன சொல்ற? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். விட்டுருங்களேன். எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. ஏய், எக்ஸ்கியூஸ் மீ, தமிழ் உள்ள வரலாமா? வாங்க டாக்டர், வாங்க உள்ள வாங்க. நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோ தான் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க, உட்காருங்க. தேங்க் யூ. நீங்களும் உட்காருங்க. தேங்க் யூ. உங்க வைஃப் இருக்காங்களா? இருக்காங்க, கூப்பிடுறேன். ஜோதி, இதோ வரேங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? நோ நோ, வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஓ, ஜோதி, என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் மாலதி. ஹலோ, வணக்கம். வணக்கம். தமிழ், உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. ஜோதி, ப்ளீஸ் உட்காருங்க. தமிழ் எல்லாம் என்கிட்ட சொன்னாரு. ஏற்கனவே டாக்டர் கிட்ட பாத்திருக்கீங்களா? எத்தனை மாசம் சொல்லுங்க ஜோதி. புருஷன்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? 3 மாசம் தானே? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல டாக்டர். அவர் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. யாரோ அவருக்கு தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க. யாரோவா? வாட்ஸ் ராங் வித் யூ? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. தமிழ் தான் நீங்க 3 மாசமா பிரெக்னெண்டா இருக்கிறத என்கிட்ட சொன்னாரு. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல டாக்டர். எனக்கு பொதுவாவே நாள் கொஞ்சம் தள்ளி போகும். 2 மாசம் 3 மாசம் ஆகும். இந்த வாட்டியும் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. மத்தபடி எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இஸ் இட்?